ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நாம் உடைச்சி ஊற்றி தான் செஞ்சுருக்குறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கு நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லாவே சூடானதுமே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்க்க தேவையில்லைன்னா நெய் மட்டும் சேர்த்து பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அதுவே போதும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இது கூட வந்துட்டு ஒரு பிரிஞ்சியில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கு. இது கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயும் நீட்டமாக கட் பண்ணி இதே கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதும் நமக்கு போதும். இது தேவையான பதமாக இருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கு. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாதம் தான் இது பிரியாணி. இப்போ இது கூடவே நாம் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தோன்னா நம்ம இந்த இது வந்துட்டு இலை எல்லாமே தனியாக கிடக்காது, சாதத்துக்கு கூட மிக்ஸ் ஆகிரும். அந்த பிள்ளைங்க எடுத்து தூர வைக்க மாட்டாங்க, எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால பொடியாக கட் பண்ணி இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இது கூட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் சேர்த்துக்கலாம். அதையுமே சேர்த்து நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பையும் சேர்த்து நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளவு அரிசி போடுறீங்களோ அது தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வதங்குறதுக்கு தேவையாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த முட்டையை நாம் உடைச்சி அப்படியே விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தான் முட்டையை ஒன்றா உடைச்சி கொஞ்சம் தூரமாக விட்டுக்கணும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு இதில் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி முட்டை விட்டதுக்கு அப்புறமா கலக்கக்கூடாது. இப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அப்படியே இருந்து வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி தான். இப்போ நாம் இதை உடையாம அப்படியே மசாலாவோட சேர்த்து இதை திருப்பி அப்படியே வைக்கணும். பாருங்க, முட்டை உடையாம நாம் திருப்பி போடணும். பாருங்க, இந்த மாதிரி மசாலாவோட எடுத்து நாம திருப்பி போட்டுக்கணும். அப்போதான் இந்த மசாலா இந்த முட்டையில எங்குமே இறங்கி நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும். முட்டை எடுத்து சாப்பிடும்போது
கிளறக்கூடாது. பாருங்க, இப்போ நான் இதுக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் பிரியாணிக்குள்ள அரிசி. இந்த அரிசியை வந்துட்டு நல்லாவே கழுவி இது கூட சேர்த்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணியும் சேர்த்துக்கணும். நான் இப்போ இந்த அரிசி எடுத்த கப்பாலலாம் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே இது மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாயும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கணும். இப்போ அந்த அரிசியை வந்து நாம் கிளறக்கூடாது. அப்படியே லேசாக மேலே அப்படியே பரப்பி விட்டுக்கணும். இப்போ நாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். பார்த்து இப்போ தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். இந்த விசில் எல்லாமே அடங்குனதுக்கு அப்புறமா நாம் இதை திறந்து பார்த்தோம்னா ரொம்ப சுவையான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.